ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆண்களுக்கான வீடியோ தான். அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட், உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு 3 ஃபுட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது ஸ்பெர்ம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே, இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெர்மோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது, இல்லைனா மார்ஃபாலஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மோட ஷேப்பு, ஹெட்டு ஒரு மாதிரி இருக்குது, இல்லைன்னா டெய்ல் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு நல்ல அமைப்பில் வந்து ஸ்பெர்ம் இருக்காது. இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இதை வந்து விரைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ சரியாக வந்து எரெக்ஷன் இல்லாமல் போகிறது, இல்லை பாதியிலே பார்த்திங்கன்னா எரெக்ஷன் இல்லாமல் போகிறது, விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ்டான டயட் வந்து எடுக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப், அதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ், வாக்கிங், வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஆல்கஹால் இல்லைன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து விடுறது ரொம்பவே நல்லது. பட் விட முடியலை அப்படிங்கிறது கொஞ்சம் எப்போயாச்சும் ரேராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் எல்லாம் மெயின்டைன் பண்ணாலே இந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளம் வந்து பேச்சுக்கே வந்து இடம் இருக்காது. இவ்வளவு கரெக்டாக இது வந்து மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட என்ன ஃபுட்டு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை 20 தான் இருக்குது, இல்லை 50 தான் இருக்குது, அட்லீஸ்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 40 இருக்கணும். 30 இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல. 30 இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுனாலும் ஓகே. பட் 50 தான் இருக்குது, 10, 20 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகுறது, அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பாக அது வந்து ப்ரெக்னென்சியை கண்டிப்பாக டிலே பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு 3 ஃபுட்டை பற்றி, அதுவும் டெய்லி எடுக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இல்லைன்னா லெமன். இந்த 2 ஃப்ரூட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்துட்டு நீங்கள் மாறி மாறி எடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அது கூடவே ஸ்பெர்மோட ஹெல்த்தி ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி ஆரஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லெமன் எடுக்கலாம். அப்புறம் நெல்லிக்காயும் சேர்த்து எடுக்கலாம். நெல்லிக்காய் வந்து ஈஸியாக நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நார்மலாக ஒரு காய்கறி கடை இல்லை பழக்கடைக்கு போகிறோன்னா இந்த 3மே அந்த கடையில் இருக்கும். ஸோ ஆரஞ்சு, லெமன் வந்து எப்போவுமே அவைலபிளாக நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நெல்லிக்காயும் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த 3 பழமுமே நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். அது மாதிரி தினமுமே எடுத்துக்கணும், ஒரு நாள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த 3 பழமுமே நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கணும்னு கேட்டால் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று, இன்றைக்கி ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு லெமன் எடுத்துக்கலாம், இல்லை 2மே கிடைக்குதுன்னா நீங்கள் 2மே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா ஒயிட் சுகர் எல்லாம் போடாமல் ஜஸ்ட் வாட்டர், தண்ணி மட்டும் கலந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த 3மே வந்து ரொம்ப 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 நல்லது. இது வந்து ரெகுலராக எடுக்கணும், அதுதான் ரொம்ப மெயினு. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்மோட வேகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஆரோக்கியமான ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த 3 ஃப்ரூட்டுமே வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணும். ஸோ மறந்துடாதீங்க, இது வந்து டெய்லியுமே எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும், மாறி மாறியும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. இந்த பூண்டு வந்து ரொம்ப 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 நல்லது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இந்த தொப்பை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தொப்பை இருக்குது எல்லாத்துக்குமே இந்த பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கூடவே இந்த டைஜஷன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பூண்டு எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்குரிய ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோன் சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆனதான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளம், செக்ஸ் லைஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை உடம்புல நல்லா அதிகப்படுத்தும். அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவோம்ல தெரியுமா, இப்போ பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன் இந்த பூண்டு கொலஸ்ட்ராலுக்கு நல்லதுன்னா அது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த பூண்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், எல்லா பார்ட்ஸுக்குமே தேவையான பிளட்டு போகும். அதே மாதிரி தான் ஆணுறுப்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் ஆணுறுப்பு வந்து விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும், ஹார்மோன்கள் தூண்டப்படும். நான் சொன்ன மாதிரி இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா, சடனாக வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் சடனாக சம்டைம்ஸ் வந்து எரெக்ஷன் அவங்களுக்கு வந்து வராமல் போயிடும். ஸோ அது கூட ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூண்டு எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கணும். டெய்லி காலையில்
காலையில் ஒன்று, நைட்டு 2 பூண்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பால் கூட சேர்த்து சாப்பிட்லாம். பாலில் கொதிக்க விட்டு இல்லை நல்லா குழம்பு இல்லை காய்கறியில் போட்டு கூட இந்த பூண்டை சாப்பிட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து ஒரு காய்கறியில் சேர்த்துக்கிறனால அந்த காய்கறியில் ஸ்மெல் இருக்கும் டேஸ்ட்டு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிரேவி பண்ணுறீங்க, இல்லை குழம்பு வைக்கிறீங்க, இல்லை சாம்பார், பொரியல், புளிக்குழம்பு, ரசம், சிக்கனு இல்லை எதில் வேணாலும் இந்த பூண்டை வந்துட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெறும் வந்துட்டு கேரட், பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம்ல, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டு போட்டு சேர்த்து சாப்பிட்லாம். பூண்டு வந்து கன்ஸ்டண்ட்டாக சமைக்க போகிறீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எடுக்கிற மாதிரி பூண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பாலில் நைட்டு தட்டி போட்டு கொடுக்கலாம். ஸோ எந்த வித ரூபத்துலேயும் பூண்டை வந்து சேர்த்துக்க முடியுமோ அந்த ரூபத்தில் எல்லாம் பூண்டை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். இதை சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தொப்பையை கம்மி பண்ணும். டைஜஷன் வந்து நமக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் பூண்டு வந்து ரெகுலராக சேர்க்கும்போது அதோட பெனிஃபிட்டு உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நம்பர் 3 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட். இந்த பம்கின் சீட் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்கள் சரி பெண்கள் சரி 2 பேருமே இந்த பம்கின் சீட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கும் எக்கு க்ரோக்கு தேவையான சத்து கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பம்கின் சீட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கு இது வந்து எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிங்க் இருக்குது. ஸோ சிங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்முக்கு ரொம்பவே தேவையான ஒரு சத்து இதில் இருக்குது. இப்போ நம்ம டாக்டர் வந்து இப்போ ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பீடு சரியாக இல்லைன்னு சொன்னால் அவங்க இந்த சிங்க் கண்டென்ட் இருக்க டேப்லெட் தான் கொடுப்பாங்க. அது வந்து ஸ்பெர்மோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு முக்கியமான சத்து. அந்த சத்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பம்கின் சீடை வந்து தினமும் எடுத்துக்கணும். கூடவே இந்த சிங்க் வந்து நான்வெஜ்ஜில் நிறைய இருக்குது. மட்டன் சூப், ஃபிஷ்ஷு இதில் வந்து இந்த சிங்க் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளால் டெய்லியும் மட்டன் சாப்பிட முடியாது. ஸோ தினமும் ஃபிஷ் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பம்கின் சீட் வந்து நம்ம டெய்லியுமே சாப்பிட்லாம். பம்கின் சீட் பூசணி விதைன்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். இந்த சீடு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஷாப்பு, சீட்ஸ் கடை, அமேசான், ஃப்ளிப்கார்ட், சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த சீடு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது வந்து வெள்ளை கலர் இல்லைனா க்ரீன் கலர் இது கிடைக்கும். நம்ம ஊரில் மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட்டில் தான் இருக்கும். க்ரீன் கலர் கிடைச்சாலும் ஓகே. ரெண்டுலேயுமே சேம் பெனிஃபிட்டு. ஒயிட் ஆர் க்ரீன் ரெண்டுமே சேம் பெனிஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட ஹெல்த்து, ஷேப்பு 3த்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. இந்த சீடு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எடுக்கணும். டெய்லியும் மாதம் 30 நாளும் கண்டினியூவாக ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும், இல்லைனா நம்ம லைஃப் லாங் கூட எடுத்துக்கலாம். இந்த பம்கின் சீடு வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சீடு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா மசிச்சு மிக்சியில் ஏதாவது ஜூஸோடு கலந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்றீங்கன்னா கூடவே நீங்கள் நிறையவே தண்ணி குடிக்கணும். ஏன் இந்த சீடை எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும்னா இது நார்மலாக நம்ம குடிக்கும்போது வயிற்றில் போய் வந்து பெருசாகும். புஷ்ஷுன்னு நம்ம வயிறு வந்து உப்பி போயிருக்கும். ஸோ நம்ம தண்ணி சரியாக குடிக்கலைன்னா அது வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாது, ஸ்டொமக் பெயின் வரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க தான் சீடு எடுக்கும்போது நிறைய தண்ணி எடுக்கணும். இல்லைன்னா பவுடர் பண்ணி நீங்கள் சீடு வந்து தினமும் 1 ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நிறையவே தண்ணி குடிக்கணும். இந்த ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்துக்கு கீரை ரொம்பவே நல்லது, ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லது, செவ்வாழை பழம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். க்ரீன் வெஜிடபிள்ஸ், கொய்யா, போமோகிரான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய லெமன் டெய்லி ஜூஸ் குடிக்கலாம். ஆரஞ்சு இது வந்து நம்ம வாங்க முடியலைனாலும் கூட நம்ம தினமுமே வந்து லெமன் எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரி பூண்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் 24 மணி நேரமும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பம்கின் சீடு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் இல்லைன்னா 250 கிராம் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னென்னா அது கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தீருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் இதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது இந்த சீடு. இந்த 3 விஷயங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கண்டினியூவாக எடுக்கணும். ஒரு ஸ்பெர்ம் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இல்லை டேப்லெட் எடுக்கிறீங்க, இல்லை ஃபுட் சேஞ்ச் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்கள் உடம்புல சேஞ்ச் வர அட்லீஸ்ட் 2-3 மாதமாவது ஆகும். நீங்கள் டேப்லெட் எடுத்தால் கூட ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகும்னு எந்த டாக்டருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2லேருந்து 3 மாதம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா
1 மாதம் எடுத்துட்டு நான் எடுத்துட்டேன் சரியாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2லேருந்து 3 மாதம் நீங்கள் எடுத்தால் தான் அது வந்து உங்கள் பாடியில் கலந்து புது ஸ்பெர்மை உருவாக்கி ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வரைக்கும் கண்டினியூ எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.